ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சிரஞ்சீவியுடைய நடிப்பில் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இன்னைக்கு வெளியாகிருக்கிற மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகன் நேஷனல் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறாப்புல. இவருக்கு மனைவி 2 பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம் இருந்தது ஒரு காலத்தில், இப்போ இல்லை. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இடையில் ஒரு சின்ன மனக்கசப்பு, அந்த அம்மா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷம் கழித்து திருப்பி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாரோ ஒரு நபர்னால அவங்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நீங்களே போய் காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வாய்ப்பை நம்ம கதாநாயகனுக்கே கொடுத்து களத்தில் இறக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஆக்சுவலி இன்னைக்கு தான் ரிலீஸு. ஆனால் நேற்று நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் சென்னையிலேயே பல தேட்டர்ஸில் இதுக்கான ஸ்பெஷல் ப்ரீமியர் போச்சு. அதில் தான் நான் பார்த்தேன். நேற்று நான் தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்துருக்கேன். அது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் அவைலபிளாக இருக்குது. இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்பெஷல் ப்ரீமியர்லேயே சப்டைட்டிலோட தான் போட்டாங்க இந்த படத்தை. இந்த படம் அனில் ரவிபுடியோட ஒரு படம். யார் இந்த அனில் ரவிபுடி அப்படின்னு முன்னாடி வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ யாருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஜனநாயகன் படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷனான அந்த பகவந்த் கேசரி படம் இருக்கு இல்லையா, அந்த பகவந்த் கேசரியுடைய டைரக்டர் தான் நம்ம அனில் ரவிபுடி. பகவந்த் கேசரி அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்துக்கிட்டு போன வருஷம் பொங்கலுக்கு சங்கராந்திக்கு வஸ்துநாம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இறக்கி விட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக கொடுத்தாரு போன பொங்கலுக்கு. இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை இறக்கி விட்டுருக்காப்புல அவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பேஸே காமெடி தான். ஆனால் அந்த காமெடியை அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. பல காட்சிகளில் மொத்த தேட்டரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு காமெடியை தெறிக்க விட்டுருக்காங்க. இது ஒரு ஒன் மேன் ஷோ தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட சிரஞ்சீவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏங்க கிளாசிக் சிரஞ்சீவிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காமெடி அட்டகாசமாக ஸ்க்ரீனில் சின்ன சின்ன டைலாக் டெலிவரிலையும் அவருடைய பாடி லாங்குவேஜ்லையுமே சிரஞ்சீவி கொண்டு வருவார். ரொம்ப நாள் கழிச்சு என்ன மாதிரி ஒரு காமெடி இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல சிரஞ்சீவி. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சிரஞ்சீவியுடைய ராஜ்யம் தான் படம். அந்த மாதிரி காமெடியை தும்சா பண்ணியிருக்காப்புல, வேற விதமாக பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் மாசு, ஒரு பக்கம் கிளாஸு, இன்னொரு பக்கம் இந்த காமெடி சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லி கலந்து கட்டி அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல அந்த கதாபாத்திரத்தை. அதுலேயும் குறிப்பாக அந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஹரிஷ் பராடியை போய் மீட் பண்ணுற முதல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டியில் பல பெண்களோட உட்காந்து பேசுகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்தேன், சப்டைல்ஸை தான் தப்பாக படிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஏப்பா உன் குடும்பத்தோடு நீ சேர்றத அடுத்தவங்க எடுத்தே விட வேண்டாம், நீயே கெடுத்து விட்டுருவ அப்படின்னு ஹர்ஷவர்தன் நம்ம சிறுகுட்டை சொல்கிற அந்த டயலாக் ஆகட்டும்னு சொல்லி படம் நெடுகளும் பிளாஸ்ட் தான் படம். காமெடியில் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் போக வெங்கி ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருக்காப்புல. அந்த கதாபாத்திரம் அது கேமியோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். பட் அது சூப்பராக இருக்குது. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. குறிப்பாக இந்த சிலக்கம்மா பாட்டில் ஃபயராக ஆரம்பிக்கும், அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மொத்த தேட்டரே ஒரே விசில் தான், ஒரே கைத்தட்டல் தான், அந்த மாதிரி போச்சு. அந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கான சீக்வன்ஸு அவருடைய கேமியோ ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிறுவுக்கும் வெங்கிக்கும் நடுவில் பாட்டு டான்ஸுன்னு எல்லாம் சும்மா பாட்டையே புரிஞ்சிருக்காங்க. தெலுங்கு படம் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு எல்லா விஷயத்தையும் உள்ள கணக்குச்சிதமாக வச்சிருக்காப்புல நம்ம அனில் ரவிபுடி. இந்த படத்தில் இந்த 2 பேர் போக நயன்தாராவாகட்டும், கேத்தரின் தெரசாவாகட்டும், சச்சின் கடேக்கர் ஆகட்டும், ஹர்ஷவர்தன் ஆகட்டும், அபினவ் கோமதம் ஆகட்டும், சுதீப் நாயர் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கேரக்டருக்கு என்ன தேவையோ அது நேர்த்தியாக நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு படங்க, ஒரு தெலுங்கு படம், வெறும் ஆக்ஷன் மசாலா காமெடி படம், இதுக்குள்ளேயும் ஒரு எஃபெக்டிவான வசனம், ஒரே ஒரு வசனம் அட்டகாசமாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு ஏங்க அவங்களுடைய அப்பாவாவோ அவங்களுடைய அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தால் அவன் எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும், என்னதான் ஒழுக்கமே இல்லாத ஒரு பயலாக இருந்தால் கூட அதை மட்டும் அவங்க பல்ல கடிச்சு பொறுத்துக்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா அது ரத்த பந்தமாமா. ஆனால் அது புருஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா மட்டும் ஆனால் ஒரு நாள் நான் அத்துக்கிட்டு போகிறேன், வெட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னங்க அது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு சரியான வசனம் அது அட்டகாசமாக பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தது ஒரு இடத்துல. அது நல்லா அந்த இடத்த வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த காட்சி, அந்த வசனம். ஆனால் அதில் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம தளபதி படத்தில் வருமே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அடாடாடா தெலுங்கு வெர்ஷன் என்ன தமிழ் வெர்ஷன் என்னன்னு அந்த பாட்டை போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பாட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ராஜா சார் கேட்கல, இதுக்கப்புறம் தான் இருக்குது தலைவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. தலைவனுக்கு இந்த விஷயம் போய் சேரும்போது தானாக தெரியும் இந்த டீமுக்கு. படத்தில் அந்த பாடல் அவ்வளவு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காப்புல அனில் ரவிபுடி. அது அட்டகாசமாக வர்ற சீக்வன்ஸ்லாம் அந்த சீக்வன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு அந்த சீனை எலிவேட் பண்ணிட்டு போகுது. அடுத்த கட்டத்துக்கு அது சூப்பராக உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். சமீர் ரெட்டியுடைய சினிமோட்டோகிராஃபி பொதுவாகவே அது என்ன சமீர் ரெட்டி தெலுங்கு படங்களுக்கு விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க. ஏன்னா அவங்க போடுற காஸ்டியூம்ஸே கலர் கலராக இருக்கு இல்லையா, அதனால பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் படம் அப்படிங்கிற அளவுக்கு சமீர் ரெட்டி விஷுவலி ஸ்டன்னிங்காக காட்சிகள் எல்லாத்தையும் கணக்கச்சிதமாகவே பண்ணியிருக்காரு. பீம்ஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, பாடல்களும் சரி,
பாடல்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு அறதப்பழசான கதைங்க. 80கள் 90களிலிருந்து இதே படத்தை தான் இந்த மாஸ் ஹீரோ எல்லாம் தெலுங்காகட்டும் தமிழாகட்டும் நம்ம ஆளுங்க திருப்பி இதே கதையை தான் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம அஜித் நடித்த விஸ்வாச படத்தை எடுத்து தான் இவங்க பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த கதை கரைவாயிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதுலேயும் நயன்தாரா இதுலேயும் நயன்தாராங்கும் போது பட்டு நமக்கு ஞாபகத்தில் வந்துடுது அந்த கதை. ஸோ விஸ்வாசத்துடைய கதையை எடுத்து தான் இவங்க பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்காங்க. இதனாலேயே இந்த கதை ரொம்ப ப்ரிடிக்டபுளாகத்தான் இருக்குது. அடுத்த காட்சி இதாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக பெருசாக எதுவுமே கிடையாது, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த படம் காமெடி. பொதுவாகவே இந்த காமெடி படம் அப்படின்னாலே கண்டிப்பாக மூளையை கழட்டி மூலையில் போட்டு போய் பார்க்க வேண்டிய படம் தான் அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரியும். படம் நெடுகளும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். லாஜிக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. பொதுவாகவே தெலுங்கு படத்துக்கு லாஜிக்குமே சம்மந்தம் இருக்காது, காமெடி படத்துக்கும் லாஜிக்கும் அறவே சம்மந்தம் இருக்காது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அறவே லாஜிக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சுதீப் நாயர் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காப்ல. பட் இருந்தாலும் ஏங்க இவ்வளோ பெரிய வெல்த்தி ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் விட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க போது என்னங்க அதெல்லாம் வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு உப்புக்கு சப்பானியான ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான் அது. அந்த கதாபாத்திரம் அவர் கொடுக்கப்பட்டதை அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அது ஒன்றும் எஃபெக்டிவாக எழுதப்பட்ட கதாபாத்திரம் கிடையாது. அதனாலேயே போவாங்க இவர் என்னத்தை பண்ணிட போகிறாரு, வழக்கமாகவே ஹீரோ தான் ஜீப்பார் நமக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் நம்ம இந்த படத்தை பார்க்குறோம். அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சப்டைட்டிலே கூட ஒரு சில இடங்களில் தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன அவசர ரெடி வாங்கி தெரியுமா, டெய்லரிங் ஷாப்லலாம் நீங்கள் தீபாவளி டைமில் கொடுத்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கறதுக்கும் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த தீபாவளி டைமில் வர்ற ஃபினிஷிங்க்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் சப்டைட்டில் பல இடங்களில் அங்கங்கே சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கேப்ஸு ஸ்மால்லாம் சேர்ந்து கலந்து அது மாட்டுக்கு உருட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட சப்டைட்டில் தெளிவாக படித்து பாருங்கள், எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு சிரஞ்சீவி கம்ப்ளீட்டாக காமெடியில் தூக்கிட்டு போன ஒரு படம் இது. ஸ்டில் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததோ அந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை, கொஞ்சம் அங்கங்கே லேகாகத்தான் செய்யுது. இருந்தோம் இந்த படம் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்சி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு பிஎன்சியில் சும்மா சக்கா போட போது டெஃபினட்டாக பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறேன், நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்சி பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். அதே கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் இந்த வெட்டி வீசுகிற அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் உள்ளே இருக்குது. அதனால் UA16+ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.